அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நட்சத்திரங்கள் வரிசையில் ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது 27வது நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தோம் அப்படின்னா புத பகவான் ஒருவர். இந்த நட்சத்திரம் இருக்க ராசி பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் காலபுருஷனுக்கு 12வது ராசியான மீன ராசியில் வரும். மீன ராசியோட அதிபதி யார் பார்த்தா குரு பகவான். அப்போது இவர்கள் குரு ப்ளஸ் புதன் இவர்களோட சாயலில் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக இருப்பாங்க நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன்கள் அப்படின்றதுனால இது சொல்கிறோம். ஓகேங்களா? அப்படி பார்க்க புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால இவர்களுக்கு படிப்பை பற்றியோ கேள்வி ஞானத்தை பற்றியோ குறையவே இருக்காது. அத்தகைய சிறப்பு மிக்கவர் சொல்லலாம். நல்ல படிப்பாளிகள், நல்ல கேள்வி ஞானங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். எந்த ஒரு வேலையை ஆராய்ந்து தீர்க்க செயல்படுபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புத்தி கூர்மை நல்லாவே இருக்கும். பேச்சு திறமை நல்லாவே உள்ளவர்கள், பேச்சாற்றல் நினைவாற்றல் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். புதனோட நட்சத்திரம் அப்படின்றப்ப புதன் புதன் பார்த்தோன்னா சந்தர்ப்பவாதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சு இதெல்லாம் இருக்கும். இவருடைய செயல்கள் எல்லாமே சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவர்களுடைய செயல்கள் நடவடிக்கை எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் அதே மாதிரி இவர்கள் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக எந்த வேணால் செய்வாங்க. அத்தகைய திறமை மிக்கவரும் அத்தகைய பாசம் மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். குடும்பத்து மேலே எல்லாமே நல்ல பாசம் பிணைப்பு எல்லாமே நல்லாவே இருக்கும். குடும்பத்தை ஒரு நல்ல விதமாக நடத்துவாங்க. அதே மாதிரி இவர்கள் ஆடம்பர செலவாளிகள் அப்படின்னு சொல்லலாம். செலவுகள் நிறைய செய்வாங்க. இப்போ பண வரவு ஒரு சைடு இருந்தால் கூட செலவுகள் அதிகமாக செய்கிறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பிரயாணங்கள் இவங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக ரொம்ப தூர பயணங்கள்லாம் அதிகம் மேற்கொள்வாங்க. அதில் ஜாலியாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் தான். எப்போ சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ உல்லாசமாக இருக்கிறதுக்கு ஜாலியாக இருப்பாங்க. அதை மாதிரி நன்மைகள் எல்லாருக்குமே நன்மைகள் நிறையவே செய்வாங்க. எந்த ஒரு வேலையும் ஒரு நேர்த்தி இருக்கும். அதே மாதிரி இவர்கள் ஒரு சில சமயங்கள் சுயநலவாதிகளாக இருப்பாங்க. தனக்குன்னு வரைச்சே எதுக்கு எந்த எல்லை கூடாலும் இவங்க போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அடுத்தது அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற அறிவுரையை இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க புதனோட இது இருக்கிறதுனால, புதன் குரு ரெண்டுமே இருக்கிறதுனால இவருக்கு பேச்சில் அந்த படிப்பு கல்வியில் இருக்கிறதுனால அந்த கர்வம் கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கும். நல்ல படிப்பாளிகள் அதிலலாம் எந்த குறையே இருக்காது. மெடலிஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்க. பயிற்சியாளர்கள் அதெல்லாம் நல்லாவே இருப்பாங்க. நல்ல துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லாவே இருப்பாங்க. எல்லாமே செயல்திறனில் எல்லாமே இருக்கும். அடுத்தவர்கள் சொல்கிறத பேச்சு கேட்க மாட்டாங்க. இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்களுடைய இதில் சுதந்திரத்தில் அடுத்தவங்க தலையிடுறதும் இவங்களுக்கு பிடிக்காது. அத்தகைய இது இவங்ககிட்ட இருக்கும். இவர்கள் அதே மாதிரி ஒரு சில நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தொழில்கள் கூட இவர்கள் படித்தது ஒன்று இருக்கும், இவங்க செய்கிற வேலை ஒன்று இருக்கும். அதை மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி டாக்டர் படிச்சுட்டு சித்த மருத்துவம் வேறு ஆராய்ச்சியாளர்கள் அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர்கள் அதேமாதிரி படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கும். இதில் நிறைய ஆசிரியர்கள் நிறையவே இருப்பாங்க. ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஆன்மீகம் இதெல்லாம் நல்ல ஈடுபாடு நல்லாவே இருக்கும். இறை நம்பிக்கை நல்லாவே இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இதில் இருப்பாங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. இவர்கள் செயல்கள் எல்லாம் செயல் வீரர்கள் சொல்லலாம். செயல்லையும் ஒரு நேர்த்தி இருக்கும். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை எல்லாமே நல்லாவே இருக்கும். அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து அனுசரித்து செய்பவர்கள் சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஜாதக கட்டங்கள் நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா எதிர்காலத்தை முன்கூட்டியே சரியும் சக்தியை இவர்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய திறமை மிக்கவர்கள் இவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம். இந்த நட்சத்திரமே புதனோட நட்சத்திரம். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த நட்சத்திரம் அவதரித்தது பார்த்திங்கன்னா ஆயுள்காரகனான சனி பகவான் இந்த நட்சத்திரம் தான் அவதரித்தார். ஓகேங்களா? அப்போ பார்க்கதே பாருங்க, இவங்களுக்கு என்ன சொல்கிறோம், பொதுவாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சனி இதுதான் சொல்லுவார், ஆயுள்காரகன் இதை பயப்படுவாங்க. ஆனால் அவர் தான் ஆயுளை காப்பவரும் அந்த சனி பகவான் தான். ஒருத்தருடைய கர்ம வினை இந்த இதுக்கு எதுக்காக பிறந்திருக்காங்களோ அந்த இது முடிகிற வரைக்கும் அவர்களுக்கு ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுக்கான பாதிப்பு அதுக்கான காத்து நிற்பவர் முன்னாடி நிற்கிறது யாருன்னா சனி பகவான் தான் நிற்பார். பொதுவாக சனி பகவான் உயிரை எடுப்பவர் தான் சொல்லுவாங்க. அந்த சனி பகவான் தான் உயிரை காப்பவர் அப்படின்றதுக்கு இந்த மீன ராசிக்காரர்களே, இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களே ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியில் சுக்கிர பகவான் தான் உச்சம் பெற ராசியும் இதுதான். ஸோ அத்தகைய சிறப்பு இவர்களுக்கு இருக்கிறதுனால நல்ல அழகாக இருப்பாங்க, நேர்த்தியாக இருப்பாங்க, உயரமானவர்களாக இருப்பாங்க.
பேச்சு திறன் எல்லாமே நல்லாவே இருக்கும். சொல்வளம் செயல்வளம் எல்லாமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். செல்வ வளம் மிக்கவர்கள் சொல்லலாம். முயற்சிகள் நிறைய எடுத்து அதில் சில போராட்டங்களுக்கு பின்னு முன்னேறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு வந்து ஒரு 26 வயது வரைக்கும் ஓரளவுக்கு அப்படி இருக்காது வந்துட்டுருப்பாங்க. 26லேருந்து ஒரு 32-40 வயசு வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இவர்கள் ஏற்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு நிலையான இது இருக்காது. ஏற்றத்தாழ்வுகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எல்லாமே உறவுகள், இதில் பல விதத்தில் பல சிக்கல்களில் வந்து இந்த 26-40 வயசு வரைக்கும் இவங்க பேர் வரும். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னாடி 50 வயதுக்கு மேற்பட்டு தான் இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு எதிரி யாருமே கிடையாது. இவங்களே தான் எதிரி. இவங்க வந்து பிள்ளைகள் இவங்கெல்லாம் எடுத்து வளர்ப்பாங்க. அவங்கள வந்து அவங்க சுதந்திரமாக வளர்க்குறது, அதுவும் வந்து இவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு சில சங்கடங்களை தரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிறந்ததுன்னு நம்ம சொல்லலாம். உடன்பிறப்பு அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் இந்த பிரச்சனையை. இவர்கள் வந்து தொழில் பகச்சு இவர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க, தூதரக பணிகள் செய்கிறவங்க இருப்பாங்க. இவங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரில் முக்கால்வாசி பேர், சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு இதில் தான் போய் சம்பாதிக்கிறவங்களாம் இருப்பாங்க. தொழில்களே வந்து இவங்க அந்த மாதிரி இடத்துல இவர்களுக்கான தொழில்கள்லாம் கூட அந்த மாதிரி தான் அமையவர்களுக்கு. அதாவது ட்ராவலிங் ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க, பைலட் ஆஃபீஸர்ஸ், கப்பல் இது மாதிரி இதில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஏர்போர்ட் நேவிஸ் இதில் இருப்பாங்க, நிறைய பேர் இதில் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் கனரக இயந்திரங்கள்லாம் தயாரிக்கிற அந்த இதில் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பியூட்டி பார்லர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி செயலில் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, அதே பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொழில்கள் நம்ம சொல்லலாம். சில பேர் வங்கித்துறையில் இருப்பாங்க, நல்ல நிலையில் இருப்பாங்கன்னா பதவிகள் எல்லாமே உயர் பதவிகள் தான், அதில் எந்த இதுவுமே இருக்காது. நிறைய மெடல்ஸு இதெல்லாம் புகழ் பெறுபவர்கள் நிறைய பேர் இல்லை, இந்த புகழ்ச்சி உடையவர்கள் சொல்லலாம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புகழுக்குரியவர்கள் நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு செயல்திறன் நல்லாவே இருக்கும். ஒரு ஆராய்ந்து அனுசரித்து செய்கிற செயல்திறமை இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. அவங்களுக்கு உண்மையே பேசுபவர்கள் தான். அதனால் இவர் வந்து தன் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. தன் தனக்குன்றது அடுத்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பற்றி இவங்க யோசிப்பாங்க. அத்தகைய செயல் வீரர்கள் நம்ம சொல்லலாம். அவங்கள நல்லா நன்மைகள் அதிகம் செய்வாங்க. எந்த வேலையும் ஒரு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. தொழிலில் தான் சொல்ல சில சங்கடங்கள் சந்தித்தாலும் 50-55 வயசுக்கு மேலே தான் இவர்கள் வந்து ஒரு வளர்ச்சியை காண்பார்கள். ஒரு பேர் புகழ் எல்லாமே வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து நிலைன்றது இந்த காலகட்டங்களில் வரவங்களுக்கு. அதேமாதிரி இவர்கள் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இஎன்டி, காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரும், உஷ்ண காய்ச்சல் வரும், அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும், ஒரு சில ரத்த கொதிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி நரம்பு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படியே வேறு எல்லா இதுவுமே பார்த்தோம் சளி தொல்லைகள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இவர்களுக்கு உடன்பிறந்த சொத்துக்கள் கூட நம்ம சொல்லலாம் இவர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இவர்கள் வந்து வெற்றி அடைய வேண்டும், இவர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வணங்கினாங்கன்னா அது பெரிய சிறப்பு. இவங்களுக்கு வெற்றிகள் நிறையவே தெரியும். அவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திர உறுப்புகளில் பார்த்தா பாதத்தில் தான் முடியும். ஸோ அந்த பாதம் அப்படின்றது 12ஆம் இடம். இதில் வந்து இது மோட்ச ராசி வேறு இது. ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து ஒரு சிலருக்கு வந்து இது இறுதி பிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நற்கதி அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல அவருடைய இந்த கர்மாவிலை பிறப்பில் ரகசியத்தை அறிந்தவர்கள் இந்த கர்மாவில் இந்த பிறப்பிலே நற்கதி அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏன்னா இது பெருமாளோட பாதத்திலே இருக்கும். அங்கே வந்து 12ஆம் இடம் அப்படின்றப்போ அயன சயன போகங்கள் அப்படின்றப்போ அது கேது ஞானஸ்தானம் அப்படின்னு மோட்சஸ்தானம் அப்படின்னு பார்க்கச்சே வந்து கேதுவோட ஞானக்காரன கேதுவோட இது இருக்கிறதுனால இவர்கள் வந்து ஆன்மீகம் இதில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். இறை நம்பிக்கையில் நல்லாவே செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடத்துகிறவங்க நிறைய பேர் இந்த இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. எல்லாமே இருக்கவங்களுக்கு எல்லாம் இருந்தும் இல்லைன்ற மாதிரி ஒரு சில சமயத்தை அவங்க காமிச்சிப்பாங்க. இவங்க சம்பாதிக்கிறத வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட பணம் இருக்கும், ஆனால் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. நல்ல செலவு செய்வார்கள், நல்ல திறம்பட செயல்படுபவர்கள் தான். பெற்றோர்கள் நல்ல பாசம் இதெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு தாய் தந்தையர் உறவுகளில் இருக்க ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் யாருக்கும் எதுக்காகவும். அதேமாதிரி இவங்ககிட்ட ரகசியங்களும் ரொம்ப நாளைக்கு தங்காது. இவங்க ஏதாவது ரகசியங்கள் இவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு தங்காது, அடுத்தவங்ககிட்ட ஈஸியாக போயிடும். அதில் மாதிரி ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இவர்கள் வாழ்க்கையில்
உயர்நிலை அடைவார்கள், உன்னத நிலையை அடைவார்கள் நம்ம சொல்லலாம். இவங்க ரங்கநாதரை வணங்கினாங்க, ஸ்ரீரங்கம்ல ரங்கநாத பெருமாளை வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான். பொதுவாக பெருமாளை வணங்குறது சிறப்பு. இவர்கள் முதலோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வருவார். அதனால் பெருமாளை வணங்குறது இவங்களுக்கு மேலும் சிறப்புகளை தரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரில் பிறந்தாலும் பொது பலன்கள். அடுத்த பதிவில் இவங்க நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்க எப்படிக்காக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.